Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகேஷ் செஞ்சேனி சேனல்ல இருந்து ஒரு வீடியோ பார்த்த உடனே இது என்னங்க நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியமாக வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம தளபதியோட டயலாக் தான் சொல்லணும். நீ இப்போ நீ வா வசூல் ராஜாவில் சொல்லுவார்ல, பழைய பேஷண்ட்டு கங்காதரனை ரிலீஸ் பண்ணிட்டு புது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பழைய பேஷண்ட்டு வந்து நம்ம புஷ்பா பட ஹீரோயின் அவங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து க்ரஷ் ட்ரெண்டிங் க்ரஷ்ல இருந்தாங்க, நேஷனல் க்ரஷ் வரைக்கும் போனாங்க. இப்போ ஒரு 2 படம் சேர்ந்தாப்புல வந்திருக்கு போல இருக்கு. நம்ம மதராசி படத்தை ஹீரோயினா நடிச்சாங்கல்ல அவங்க, அப்புறம் நம்ம அந்த காந்தாரா படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுலேயும் அவங்க அந்த த்ரிஷா மாதிரி அந்த ராணி கெட்டப்லாம் போட்டு வந்திருந்தாங்க. காந்தாரான்னு தான் நினைக்கிறேன். அது அவங்க பேரு ருக்மிணி. அவங்க தமிழா மலையாளமா அதெல்லாம் தெரியாது. ஆமா, திடீர்னு பார்த்தா ட்ரெண்டிங் கேர்ள் ருக்மிணி அலப்பறைகள்னு போட்டிருக்காங்க. அலப்பறை இருக்கட்டும், இவங்க எப்போ ட்ரெண்டிங் ஆனாங்கன்னு தெரியலையே. எனக்கு ஞாபகம் இருக்கு, கடைசியா நான் பார்த்த ட்ரெண்டிங் கேர்ள் வந்து சிம்ரன். ஆனா அப்பெல்லாம் வந்து இப்ப சிம்ரன் அவங்கன்னா காலங்காலமா இருப்பாங்க. அதான் இப்ப எல்லாம் டக் டக்னு இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெண்டிங் கேர்ள மாத்தினா என்னங்க அர்த்தம்? வந்தா ஒரு வருஷத்துக்காவது இருக்க வேணாமா? அதான் இப்ப அதான் நான் சொல்றேன்னு, எனக்கு கடைசியா நான் பார்த்த ட்ரெண்டிங் கேர்ள் வந்து சிம்ரன். அதுக்கப்புறம் யாரும் வந்தீங்களா புதுசா எனக்கு தான் ஞாபகம் இல்லையா, இல்லை நான் அப்பவே ஸ்டக் ஆயிட்டேன்னா எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, நம்ம ட்ரெண்டிங் கேர்ள் சிம்ரன் தலையெல்லாம் நரைச்சி எனக்கு பார்த்த உடனே கண்ணு கலங்கிருச்சு. அவங்க நரைச்ச தலையில பார்த்து இல்ல, எனக்கு வயசாயிருச்சா அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் ஆயிருச்சுல வயசு, நமக்கு ஆயிருச்சுல. என்னங்க ஆழ்தோட்ட பூபதி பாட்டுக்கு இடுப்பை வளைச்சி சிம்ரன் மாதிரி ஆடுங்கன்னு சொல்லி பார்த்தது இப்ப வயசாயிருச்சுன்னா அப்ப நல்லா வயசாயிட்டா நமக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்கள மாதிரி டான்ஸ் இப்ப யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் சான்ஸ் இல்லை மேடம். இப்போ கொஞ்ச நாள் இந்த ஏதோ ஒரு படம் வந்ததுல பிரதீப் ரங்கநாதன் படம் பேரும் மறந்து, டிராகன். அதுல பார்த்தா ஒரு வாரம் காயாடு லோகர்னு சுத்திக்கிட்டு இருந்தீங்க. இவங்களும் அவங்களும் ஒரே மாதிரி. நான் அவங்க தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த வாரம் புதுசா இவங்களை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, ருக்குமினின்னு. ருக்மிணி ஒரிஜினல் பேர் ருக்குமணியா இருந்திருக்கு. அது கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கிறதுனால ருக்குமினின்னு மாத்திருப்பாங்க. சரி, இப்போ அடுத்த வாரம் இவங்க புது ட்ரெண்டிங் கேர்ள் வாரத்துக்குள்ள இவங்க இந்த வாரம் ட்ரெண்டிங்ல இருக்காங்களே என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்த்துருவோம். ட்ரெண்டிங் கேர்ள் ருக்குமினி அலப்பறைகள். இது ஒரு 40 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஒரு ஆணா தான் இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு பெண்ணா கூட அவங்கள வந்து அட்மையர் பண்ணலாம். எடிட்டிங் எல்லாம் உடனே பண்ணிடுங்க நைட்டோட நைட்டா. என்ன ஆரம்பத்துல இருந்து இந்த பொண்ணோட போட்டோவே வர்ணிச்ச மாதிரி வந்துட்டு இருக்குதுன்னு கேக்குறீங்களா? அது நானா ஒண்ணும் போடலைங்க. இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே ருக்குன்னு நம்ம பசங்க எல்லாம் சொக்கிட்டு இருக்காங்க. Quite a few times. 50 times? More. 100 times? More. 200 times? More. 6 மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே, இப்போ பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. எத்தனை நாளைக்கு என்ன மந்திரம் போட்ட? அதெல்லாம் சரி, யார் இந்த ருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? சமீபத்துல மதராசின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த படத்தோட ஹீரோயின் தான் இந்த ருக்கு. இவங்க பேரு ருக்மிணி. காலேஜ் அலைதுன்னு சொன்ன ஷாலினி. எஸ் ட்ரீம் கேர்ள் ஷாலினி. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம விஜய் சேதுபதியோட ஏஸ்னு ஒரு படம் வந்ததுல மலேசியாவுல, அதுலயும் அவங்க தான் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏஸ் அப்படின்னு ஒரு தமிழ் படம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கன்னடத்துல ஒரு படம் கூட பண்ணிருக்காங்க. திடீர்னு நம்ம பசங்களுக்கு என்ன ஆச்சு, பொசுக்குன்னு இந்த கன்னட ஹீரோயினா பண்றாங்களே, உருக்கி ஊத்துறாங்களே, அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க எனக்கும் தெரியல சார். கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன விஸ்கியோட பிராந்தி தான் சார் கிக் அதிகம். இதுக்கு முன்னாடி காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த படத்தோட பார்ட் 2 ஓட ட்ரெய்லரு செப்டம்பர் வெள்ளை அழகா இருந்தா போதுமே ட்ரெண்ட் ஆயிரலாம்ல. ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த படத்துக்கும் இவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இந்த படத்தோட ஹீரோயினே இவங்க தான்ப்பா. அதை கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க கூட வர மாதிரி இருக்கும். நம்ம யுவராணியோட இருக்கிறத பார்க்கும்போது என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு 5-10 செகண்ட் வராங்க, அத பார்த்துட்டா நம்ம பசங்க இப்படி சொல்லி விடுறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க பார்த்தது ட்ரெய்லர் கட். அந்த ட்ரெய்லர் கட்ல இருந்து நம்ம பசங்க எடுத்து போட்ட ஒரு சில கட் எல்லாம் இருக்கு, அத கொஞ்சம் பாக்குறீங்களா? மாப்ள நான் பாத்துக்கிறேன் மாப்ள.
இதெல்லாம் இவங்க editing. என்னய்யா நம்ம பசங்க ஒரு 30-40 செகண்டுக்கு எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் இங்க போட்டேன்னு வச்சுங்க, இந்த யூடியூப் காரன் காப்பிரைட் அடிச்சு என்ன காலி பண்ணிடுவான். அதனால இதுக்கு மேல காட்ட முடியாது. இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்றதுனால இன்னொரு 5 செகண்ட் போடுறேன் பாருங்க. எப்படி நம்ம பசங்களோட கட்டு எப்படி ரசிச்சு ரசிச்சு கட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அட பாவிகளா தியேட்டர்ல அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா? தியேட்டர் நான் படம் பார்க்க கூடாதா? நான் வர்றேன். அந்த அளவுக்கு நம்ம பசங்களோட மனசு மைண்ட் எல்லாத்துக்குள்ளயும் போய் பிணைஞ்சு பின்னி பாம்பு மாதிரி படம் எடுத்து நிக்கிறாங்க. இதனால நம்ம அப்படியெல்லாம் பசங்க ஒண்ணும் இல்லையே. நைட்ல தூங்க கூட முடியல. ஏன்னா கண்ணை மூணா கூட கனவுல இவங்க தான் வராங்களாம். நானும் தான் உங்களை லவ் பண்றேன். சரி, அது அவங்களுக்கு தெரியும். அப்ப காயாடு லோகரோட வாழ்க்கை எனக்கு இப்பயுமே அவங்கள மாதிரி தான் இருக்கு இவங்க. போன வாரம் இதே டயலாக் அங்க சொல்லிட்டு இருந்தீங்களா? ஒரு வாரத்துக்கு ஒரு ஆக்கு. அடப்பாவி. ருக்மிணி அப்படின்றது ரொம்ப சிம்பிளா சொல்லி புரிய வை பார்க்கலாம். அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட முழு பெயர் ருக்மிணி வசந்த். இவங்க அப்பா யார் தெரியுமா? இந்தியாவோட டாப் மிலிட்டரி அவார்டான அசோக சக்ரா அவார்டை வாங்கின ஒரு பிரேவான சோல்ஜர். இவங்க லண்டன்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பள்ளியோடத்துல தான் படிச்சாங்க. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? என்ன பள்ளியோடம்னு கேக்குறீங்களா? ரேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராயல் அகாடமி ஆஃப் டிராமாட்டிக் ஆர்ட்ஸ். அதுக்காக 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் நினைச்சுக்க போறீங்க. அங்கதான் ஆக்டிங் படிச்சிருக்காங்க. அங்க நடிக்க மட்டும் சொல்லி தர மாட்டாங்க. இப்படி மூஞ்ச காமிச்சா பசங்களுக்கு பிடிக்கும், அப்படி சிரிச்சா அங்கிளுங்களுக்கு பிடிக்கும். நடிப்பு படிச்சுட்டு வந்தவங்களா? எந்த படத்துல அதை காட்டுவீங்க? 3 படம் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்கன்ற மாதிரி அந்த ஆக்டிங் எதுவும் அவ்வளவு பேச என் கண்ணில் படலையே. மதராசியில காட்டினாங்க. மதராசி, ஏஸ், அப்புறம் இப்போ காந்தாராவில் ஒருவேளை அப்படி நடிச்சிருப்பாங்களா தெரியல. பட் நான் பார்த்த அந்த 2 படத்துலையும் இப்போ நீங்கள் ரேடாவில் படிச்சிருக்காங்கன்னு. ரேடாவா? காந்தாராவா பாப்போம். காந்தாராவில் தெரியல. நான் முன்னாடி இப்படிதான் இருக்கணும், ஓரத்துல ஒருத்தன் வீடியோ எடுத்தா கூட அதுல நீ அழகா தெரியணும், அதுக்கு உன் மூஞ்ச நீ இப்படிதான் வைக்கணும், இந்த சீனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், அந்த சீனுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு முழு பாடமே எடுப்பாங்க. அங்கதான் முடிச்சுட்டு வந்திருக்காங்க நம்ம ருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. இவங்க இன்னும் எங்க ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னடால ஒரு படம் வந்துச்சு, சாப்பிட்ட சாகரதாச்சே எல்லோ. எது சாப்பிட்டு சாகரதா அப்படின்னா கலாய்க்க கூடாது, அது கன்னடா படம். சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. அப்படின்னா 7 பெருங்கடலுக்கும் அப்பால் எங்கோவா. இந்த இழவெல்லாம் உன்ட்ட யார் இப்ப கேட்டா அப்படின்னு டென்ஷன் ஆகாதுங்க. அங்க இருந்தா நம்ம சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவங்க ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்ல வந்தேன். நான் கேட்டேனா? இந்த படம் பார்த்து பிரியா அப்படின்ற ஒரு அழகான கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் ருக்கு அப்படின்றத விட பிரியான்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். டைம் கச்சா அந்த படத்தை போய் பாருங்க, நல்லா தான் இருக்கும். டைம் கிடைச்சா பாருங்க. ருக்குமிணி ஃபேன்ஸ் காட்டுறதுக்கு வந்துச்சு. இதை வச்சுட்டு இப்படிதான் இந்த படம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்க்காதீங்க. இந்த படத்தோட ஒரு அங்கம் தான் இந்த சீனு. ஒரு நல்ல காதல் கதை அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இவங்க ஏகப்பட்ட கன்னட படங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹிந்தி படமும் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் பெருசா தெரியப்படவில்லை. இப்போ ஏஸ் மதராசி அப்படின்னு தமிழ்ல 2 படம் பண்ணாங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் கன்னடாக்கே போய் காந்தாரா 2 படம் பண்ணாங்களா. அப்பையில இருந்து ஆரம்பிச்சது ருக்கு ஃபீவர். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவை தொடர்ந்தாவே இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படங்கள்ல எல்லாம் ருக்குன்னு யார் பேர் வச்சுட்டு வராங்களோ அது எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து போட்டு ருக்கு ருக்குன்னு சுத்திட்டு இருக்காங்க நம்ம பசங்க. லைட்டா சாம்பிள் பாருங்களேன். தெலுங்கு பாட்டு ருக்மிணி ஆமா குருநாதா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம பசங்களுக்கு எல்லாம் கோல்டு காஃபி வந்தா கூட லொக்கு லொக்குன்னு இருமாம ருக்கு ருக்குன்னு தான் இருப்பாங்கன்னா பாத்துங்களேன். ஒரே மருந்து இது எப்படி சாப்பாட்டுக்கு அப்புறமா
இதுதான்டா சாப்பாடே 3 வேளையுமா ஒரே வேளை. அது மட்டும் இல்லாம இவங்களை இப்பெல்லாம் எக்ஸ்பிரஷன் குவீன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. என்னது இவங்க எக்ஸ்பிரஷன் குவீனா? எக்ஸ்பிரஷன் குவீன்னா ஒரே ஆள் தான், அது எங்க ராஷ்மிகா மட்டும் தான் அப்படின்னு யாராவது கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்கன்னு வச்சுங்க, வந்து சுத்துறாங்க பாருங்க இவங்க ஃபேன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல. அவங்கள மட்டும் கிடையாது, பொன்னியின் செல்வன்ல த்ரிஷாக்கு பதிலா இவங்கள போட்டிருக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு பேசுறாங்க. இவன் சல்லா குட்டிடா, இவனை இங்கெல்லாம் வெட்டக்கூடாது, தூக்கின்னு போய் அவன் முன்னாடி வச்சுதான் இவனை செய்யணும். பட் த்ரிஷா கூட பரவாயில்ல, திடீர்னு எங்கேயோ சுத்தி இருந்த மிருணால் தாக்கூரை உள்ள கூட்டு வந்து விட்டு இவளா அவளா அவளா இவளா அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. என்னங்க நீங்க வாரத்துக்கு ஒரு ஆளை மாத்திக்கிட்டு 2 பேரோட வாழ முடியாதுங்கிறீங்க? இல்ல எக்ஸ்பிரஷன் குயின் நீங்கள எங்க? நான் அவங்க இப்போ சொல்ல போனால் அவங்க நடித்த 2 படம் நான் பார்த்துருக்கேன் போல இருக்கு. எக்ஸ்பிரஷன் குயின்னா ஒருவேளை அந்த கன்னட படங்கள்ல நடிச்சிருப்பாங்களோ அதைத்தான் சொல்றீங்களா? அதை பார்க்கல நாங்கள். யோதிகா மேம் மாதிரி வருமா? அவங்க அப்பா ஓவர் எக்ஸ்பிரஷன் குயின், அவங்க கிட்ட போக முடியாது. பட் எக்ஸ்பிரஷன் குயின்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன எக்ஸ்பிரஷன் காட்டுனாங்க அந்த 2 படத்துல எனக்கு தெரியல. உங்களோட சண்டைக்கு வரப்போறாங்க வாங்க, ஒரு வாரத்துல மறக்க போறீங்க, அடுத்த வாரம் வேற யாராவது வந்துருவாங்க, அப்போ அவங்களுக்கு அடிச்சு கிடக்க வேண்டியதுதான். 2 கட் பண்ணி உங்க 2 பேருக்கு சிம்மாசனம் போட்டு ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க. ஆனா ஓட்டு படி யாருக்கு ஹையா வருதுன்னு பார்த்தா இப்போ வந்து நம்ம ருக்மிணிக்கு தான்ப்பா. வேணா ப்ரூஃப் காட்டுமா? ஓட்டெல்லாம் போடுறீங்களா? அதெல்லாம் சரி, அது என்ன எக்ஸ்பிரஷன் குவீன் அப்படின்னு கேக்குறீங்களா? இவங்க இன்டர்வியூல கொடுக்குற ஒரு சில எக்ஸ்பிரஷன், ஒரு பிரஸ் மீட்டுக்குன்னு போனாங்க அப்படின்னா சைடுல இருந்து நம்ம பசங்க போட்டோ பிடிச்சி போடுவாங்க தெரியுமா, அந்த போட்டோ எல்லாத்தையும் பாக்குறப்போ ரொம்ப குட் ஹார்ட்டடா இருக்காங்களாமா, மேக்கப் கம்மியா. அப்ப இன்டர்வியூ எக்ஸ்பிரஷன் குயின்னு சொல்றீங்க? எக்ஸ்பிரஷன் குயின் நான் போய் படத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சார் நீங்க? பிரஸ் மீட் இன்டர்வியூ எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்னு வைங்க பேரு போடுறாங்களாமா. முக்கியமா ஓவர் சீன் போடாம டவுன் டு எர்த்தா இருக்காங்களாமா. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட ரியாக்ஷன் தான்ப்பா அப்படின்னு நான் சொல்லப்பா. கமெண்ட் செக்ஷனா நம்ம பசங்க பூ பழம் மாலை எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொன்னதை பார்த்தா நான் என்னமோ ஏதோ எதிர்பார்த்துட்டேன். ஓகே, அந்த கொஞ்சம் ரோஸ் பட் மாதிரி கியூட்டா ஸ்வீட்டா இருக்கு, அது ஒத்துக்கிறேன். Sunny was amazing. Today will also be amazing, I'm sure. கண்ணு கொஞ்சம் அழகா இருக்கு, ஒத்துக்கிறேன். அண்ட் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இளநீ அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. அதாவது இளநியோட பிடிக்காது. எனக்கெல்லாம் இளநியை பார்த்தா கொலை காட்டம் தூக்கி போட்டு மண்டையில போட்டு உடைச்சிரு யாரு மண்டையில. போற வழியில எவன் தோப்பிலாவது பறிச்சுக்கலாம். அதனாலயே ஒருத்தர் இவங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி இளநியை வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கு அவர் போடுற பிட்ட பாருங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரப்போசல்ஸ் அதெல்லாம் டிஎம்ல வந்துட்டு இருக்கு. பட் ஸோ நேரில் வந்து யாருமே வந்து தெரிஞ்சுதான் ஒரு ரோஸோட வந்துருக்கு. அநேகமா ஒரு சொல்லுங்க. இவங்க தான் சார் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார்ல இருந்து இந்த மினி மேடம் வரைக்கும் தூக்கி விடுறது ஒரு வாரத்துக்கு. நல்ல தண்ணி சும்மா இருக்க மாட்டீங்களாடா? இளநீர் கடை இருக்கு, அதனால இளநீர் வாங்கிட்டு இதுதான் ரோஸ். எதுக்கு ரோஸ் இளநீர் போதும் அப்படின்றீங்களா? நம்ம நல்லா தமிழ் பேசுறீங்க. அது செல் நம்பர் வாங்கி வச்சு மெசேஜ் அனுப்புறாங்க. மேடம் அவருக்கு இம்ப்ரெஸ் கூட பண்ண தெரியல. நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு உங்க வீட்டு வாசல்லயே வந்து நான் இளநீர் கடை வைக்கிறேன் மேடம். இளநீர் கடை போட்டுருக்கேன். சரி அதெல்லாம் விடுங்க. ஒரு இன்டர்வியூல இவங்க என்ன பண்றாங்க, இன்டர்வியூவர் ஏதோ கேள்வி கேட்க இவங்க இந்த ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம பசங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க. ரொம்ப ஆட்டி வைப்பான் 2 ஆகலாம். சின்ன பிள்ளைல இருந்து தலை நிக்காதங்க. தஸ்குசியா வியாதி நம்ம இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. சரி இவங்க நல்லா நடிக்கிறாங்க, நல்ல ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க, அழகாவும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வேற என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுமாப்பா பேசுறதுக்கு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், இங்கிலீஷ், தோடா மலையாளத்துல கூட பறைவாங்களாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அதை நானே என் வாயால சொல்றதை விட அவங்களே அவங்க வாயால பண்ணி காட்டுவாங்க. அதை நீங்களே பாருங்க. I can imitate goats. Please do.
இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆடு மாதிரி கத்துனா ட்ரெண்ட் ஆயிடலாமா ஹீரோயினா? கத்துது. மேடம் ஆடு மாதிரி கத்துறத பாருங்களேன். ரசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எதை வேணாலும் ரசிக்கிறது இல்ல. அடிக்கணும் முடிவு பண்ணிட்டா அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் எல்லாத்துக்கும் அடிக்க வேண்டியது. எப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போய் நிக்கணும். நம்ம நடுவுல எல்லாம் நிக்க முடியாது. ஒண்ணு அடின்னா அங்க, ரசிக்கிறதுனா இங்க. அவங்களுக்கு இன்னொரு டேலண்ட் இருக்கு. அழகா தும்மு வாங்கலாம், நல்லா இரும்பு வாங்கலாம். அதையும் சேர்த்து ரசிங்க. நாளைக்கு யூடியூப் ட்விட்டர்னு கலக்க போகுது பாருங்க. ஒரிஜினல் ஆடே கூட இப்படி கத்துமான்னு தெரியல. என்னமா கத்துறாங்கல்ல. சாரி, நமக்கு ஆடும் ஆடும் கொலாபரேட் பண்ண மாதிரி தான் சவுண்ட் வருது. அது ஒரு தொண்டை கட்டிருக்கு போல இருக்கு. என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே. இதை தாண்டி நல்லா பாடுறாங்கப்பா. Slow down, you crazy child. So ambitious for a juvenile, but then if you're so smart. உங்க வாயை தூக்கி காதுல வைங்களே, காதுல வைங்க. பாராட்டலாம். Slow down, you crazy child. நான் ஒன்றும் புரியல. இவ்வளவு பண்றாங்களே, நம்ம பசங்க இவ்வளோ ரசிக்கிறாங்களே. இப்போ அடுத்த ஸ்டெப்பா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கம் ஏஐ வந்துருச்சு, கேட்குற மாதிரி போட்டோவை டிசைன் பண்ணி கொடுக்குது, வீடியோ கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம பசங்களோட மைண்ட் எங்க போகும்? என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஒரு வழியா ருக்மிணியோட கந்தாரா யூனிவர்ஸ் வந்தேன். நீங்களும் வரணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இந்த பயபுலையாவது பரவாயில்ல, கட்டி பூச்ச மாதிரி தான் வீடியோ பண்ணி வச்சிருக்குது. அடுத்து ஒருத்தன் என்ன தெரியுமா கேட்டு வச்சிருக்கான்? எனக்கும் ருக்குக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு போட்டோ அனுப்பி விடு அப்படின்னு கேட்டிருக்கான். ಟೆಕ್ನಾಲಜಿನ ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿ ಯೂಸ್ ಮಾಡ್ರಿ, ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಯೂಸ್ ಮಾಡಬೇಡ್ರಿ. ಯಾವತ್ತು ನಮ್ಮ ದೇಶ ಮುಂದುವರಿಯೋದು, ಯಾವತ್ತು ನಮ್ಮ ದೇಶ ಮುಂದುವರಿಯೋದು. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? ஆனா இவ்வளவு ரசிக்கிற நம்ம பசங்க ஏன் சார் ஏஐ வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னடானா ஒரு வாரம் ருக்குமிணியை ட்ரெண்ட் ஆக்கி போட்டு ருக்குமிணியோட காந்தாரா வேர்ல்டுக்கு போயிட்டேன், ருக்குமிணியோட கல்யாணம் பண்ணி வை. ஐய இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னு வச்சுங்க, மனசு உடைஞ்சு போயிருவானுங்க. ஏன்னா அடுத்து நீங்க பார்க்க போறது ருக்குவோட பாய் ஃப்ரெண்ட். வரணும் இல்ல, இந்த இருக்கு இல்ல. தேவையா தேவையா போச்சா போச்சா. இப்பதாட்டா என் மனசு நிம்மதியா இருக்கு. சொல்லுவாங்க அதுவும் ஏஐன்னு வாங்கி. இது ஒன்றும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, இதுவும் இந்த ஏஐ பண்ணி வச்ச வேலை. அது ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே எங்களோட பழைய கால நினைவுகள்லாம் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேப்ஷனை போட்டு ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்க மாதிரி பண்ணி வச்சிருக்குது இந்த பயப்புள்ள. பட் இதுல பரிதாபத்தின் உச்சம் யார் தெரியுமா? நம்ம சிவகார்த்திகேயன் தான். அவரையா? ஏன்னா சமீபத்துல இந்த டீம் கேக் எல்லாம் கட் பண்ணி கொண்டாடிச்சு, படம் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பசங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? நாங்க முன்னாடி எல்லாம் எஸ்கேவை பார்க்க தான் போனோம், இல்லன்னு சொல்லல. ஆனா செகண்ட் ஷோ போனோம், எதுக்கு தெரியுமா? ருக்குவை பார்க்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த தியேட்டர்லயும் சவுண்ட பாருங்களேன். செகண்ட் டைம் ஃபோர் ருக்மிணி பாத்தியா? காலைல சாவு வீடு மாதிரி உட்காந்துருந்தானுங்க, இப்ப சவுதி அரேபியால வேலை கிடைச்ச மாதிரி துள்ளி குதிக்கிறானுங்க. நம்ம ஏகே என்ன சொல்றாரு? ஒருத்தருக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்காக இன்னொருத்தங்களை ஏதோ பண்ணாதீங்கன்னு ஏதோ படத்துல சொல்லியிருப்பார்ல, அது என்ன படம்? ஏதோ பண்ணாதீங்க. ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. இந்த டயலாக் தான். இப்போ எதுக்கு நீ இதை சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? பின்ன ருக்மிணி பிடிக்கும்ன்றதுக்காக எஸ்கேவை போட்டு என்ன அடி அடிக்கிறாங்கன்னு பாருங்க. நல்லா தானே எங்க இருக்கு. நம்ம எஸ்கேவோ மட்டுமா, நயன்தாரா, பிரியங்கா மோகன், இந்த மாதிரி லிஸ்ட் பெருசாயிட்டு போயிட்டே இருக்கு. என்ன ஸ்டைல் பாரியாயோ. சாரி சார், பார்ட்ஸை மாத்தி வச்சு உங்க வியாபாரத்தை படுக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலர் நினைப்பீங்க, இல்ல நிறைய பேரே நினைப்பீங்க, இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிட்டு தேவையா, எதுக்கு இப்படி ஜொல்லு ஊத்துறாங்க அப்படின்னு. நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிற? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. அப்படியே அவனை கட்ட செல்ல பண்ணி. என்னடா இல்ல
சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ருக்மிணியை பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல இவங்க ஓவரா ஹைப் பண்றாங்களா, இல்ல இவ்வளவு பேசுறதுக்கு இவங்க ஒர்த்து தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சார் உயிரை கொடுக்கலாம் சார். இந்த வீடியோ இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாவை திறந்தாலும் ருக்குன்னு ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதுக்கப்புறம் லொக்குன்னு நீங்க இரும்புறீங்களோ ருக்குன்னு இரும்புறீங்களோ உங்க இஷ்டம், நம்ம வந்த வேலை முடிஞ்சு. இதுல நாங்க என்னத்த நினைக்கிறது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழகாவும் இருப்பாங்க, நல்லா நடிக்கவும் செய்வாங்க, ஆடவும் செய்வாங்க. அப்படிதான் ஹீரோயின்ஸை பார்த்து வளர்ந்துருக்கோம் நாங்களாம். இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆளை வந்து மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு நடிக்க தெரியுது அதெல்லாம் தெரியாது. அவங்க ஒரு 3-4 படம் தான் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் ஒரு படம் கூட நடிச்சிருப்பாங்க. ஒரு படத்துலேயே அழகாக இருக்காங்க, கொஞ்சம் கிளாமராக இருக்காங்க, ஒயிட்டாக இருக்காங்க. உடனே ஒரு வாரத்துக்கு அவங்கள நீங்களே அப்போ எல்லாம் நம்ம பழைய ஹீரோயின்ஸுக்கெல்லாம் இப்படி எடிட்டிங்கெல்லாம் வராது. படத்தில் வர்ற அந்த சீனு ஏதாவது இந்த மாதிரி சன் டிவியில் புதுப்பட பாடல்னு ஏதாவது போடுவாங்க. அப்புறம் ஏதாவது இன்டர்வியூவில் பார்த்தா தான் உண்டு. இந்த மாதிரி எடிட்டிங்கெல்லாம் வச்சே அவங்க ஃபேமஸ் ஆகலை. ஆனால் இப்போ இவ்வளோ எடிட்டிங்கெல்லாம் வச்சும் ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. ஸோ எனக்கு இவங்க ஓவர் ஹைப்பானு கேட்டால் எனக்கு ஓவர் ஹைப் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் 2 படம் தான் பார்த்துருக்கேன். அந்த 2 படத்தோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது எக்ஸ்பிரஷன் குயினுங்கிறதும் அதுங்கிறதும் டவுன் டு எர்த்துங்கிறதும் அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. முதல்ல இப்போ நான் சொன்ன மாதிரி அழகா இருந்தாலும் நடிக்க தெரியணும். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நடிக்கிற அது அப்படின்னா என்ன மேடம், அழகா இருக்கீங்களா, நாங்கள் பார்த்துக்கிறோம் கமான் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அடித்து சொல்கிறேனே, அடுத்த வாரம் ருக்மிணி சத்தியமாக மறைஞ்சிருவாங்க. இப்படி வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெண்ட் ஆகுறதெல்லாம் வந்து நிலச்சி நிற்காது. இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி யாரை நீங்கள் கனவு கண்ணியாக நினச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கே பேர் தெரியாது. அது கனவு கண்ணி யாரு அது அப்படின்னு மாறிடும். இப்போ ருக்மிணி வந்தாங்க, அடுத்த ஒரு படத்தில் எங்கேயாவது இருந்து ஒருத்தங்களை கூப்பிட்டு நடிக்க வந்து அவங்க கொஞ்சம் கிளாமராக கொஞ்சம் வெள்ளையாக இந்த மாதிரி தலை கலண்ட மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்த உடனே இது மாதிரி தான் இருக்கிற பழைய சினிமா பாட்டெலாம் எடுத்து போட்டு ஸ்லோ மோஷனில் வெட்டி ஏஐயில் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படியே ஒரு 7 நாளைக்கு வச்சு ஓட்டிட்டு அப்புறம் பார்த்தா வேறு யாராவது வந்துடுவாங்க. இப்போ எல்லாம் இந்த கனவு கண்ணி, க்ரஷ்ஷு, நேஷனல் க்ரஷ்ஷு அதுக்கெல்லாம் அந்த வேர்டுக்கே வேல்யூ இல்லாமல் போச்சு. ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ இவ்வளோ கனவுகனியானா, இவங்க எப்போ ட்ரெண்ட் ஆனாங்கன்னா எங்களுக்கு தெரியல. நான் உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருக்கேன், ருக்குமணியா இந்த எடிட்டர்லாம் எப்போ வந்தது, எதில் வந்தது? நம்மளும் தான் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் இருக்கேன், இதெல்லாம் எங்கே வந்தது, எதில் தான் இருக்குது? இதுக்குன்னு தனி ஆப் எதுவும் வச்சுருக்கீங்களா சார்? நம்ம தான் நினச்சிக்கிறது நம்ம ட்ரெண்டில் இருக்கோன்னு. எனிவேஸ் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.